வருஷத்துக்கு இந்த கோயிலில் மட்டும் லட்சக்கணக்கான வளையல்கள் நேர்த்தி கடனாக வருதுன்னு சொன்னால் நம்புவீங்களா? அட ஆமாங்க. குழந்தை பிரார்த்தனை பண்ணிட்டு பலன் கிடைச்சதுக்கு அப்புறம் வளகாப்பு போடும்போது முதல் சுமங்கலி அம்பாள்னு மனசுல வேண்டிட்டு மஞ்சள் குங்குமத்தோட 7 வளையல் அம்பாளுக்குன்னு வீட்டில் எடுத்து வச்சிடணும். அதை குழந்தையோட வரும்போது அந்த அம்பாள்கிட்ட செலுத்திட்டு குழந்தைய சன்னதியில் இருக்கிற அம்பாள் சன்னதியில் இருக்கிற தொட்டிலில் போட்டு அவங்க மனசுல என்ன பிரார்த்தனையோ அந்த வேண்டுதலை நிறைவேற்றிட்டு போகணும். அந்த இங்க இருக்கிற மாட்டிருக்கிற வளையல் எல்லாமே இங்க வந்து பிரார்த்தனை பண்ணி குழந்தை பிறந்தவா கொடுத்தது தான். இந்த கோயிலில் இருக்க மூலவர் பேர் அகஸ்தீஸ்வரர், அம்பாள் பேர் அகிலாண்டேஸ்வரி. ஸ்ரீ லோபாமுத்ரா சமேத அகஸ்திய மகரிஷியால பூஜை செய்யப்பட்ட ஆலயம். நிறைய இடங்கள்ல சுவாமி ஸ்வயம்புவா இருப்பார், அந்த ஊர்ல அம்பாள் ஸ்வயம்பு. அம்பாள் எப்படி ஸ்வயம்புவா உண்டாகி வளர்ந்தாலோ அதே போல கரு உண்டாகி வளர்றதுக்கு முக்கியமான கோவில். அதனால அந்த ஊர் பேரே கருவளர்ச்சேரி, கருவளர் நாயகி அப்படின்னு அம்பாளுக்கு ஒரு பேர் உண்டு. அகஸ்தியருக்கு சுவாமி கல்யாண காட்சி கொடுத்த இடம். சுவாமி அம்பாள் பக்கத்திலே லட்சுமி நாராயண பெருமாள் 3 கோயில் சேர்ந்து பக்கத்துல இருக்கும். அதனால கல்யாண பிரார்த்தனை, குழந்தை பிரார்த்தனைக்கு முக்கியமான ஸ்தலம். அம்பாள் வந்து நவராத்திரி சிவராத்திரி